ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 டயர் 1ல் வரக்கூடிய முக்கியமான கல்லூரி. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸால் எடுக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. கோயம்புத்தூர்லேயும் ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். ஓகே, இந்த காலேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்கான சில விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்டானமஸ் கேம்பஸ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரி. அண்ட் நேக்கில் பார்த்தீங்கன்னா A கிரேடில் இருக்கக்கூடிய கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 2764. ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஓகேங்க. ஓகே, இங்கே எது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொன்னேன் இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டி அகாடமிக்ஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இடத்துல கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது இந்த கல்லூரி. அதே மாதிரி 6000க்கு மேலே கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 11 பேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6000க்கு மேலே வந்து கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காலேஜில் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ்க்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரபிள் அண்ட் சாய்ஸபிள் காலேஜாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலேஜை. இங்கே பேசிக்காக என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக இப்போ நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி இங்கே எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அதுதான் நமக்கு முக்கியம். அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல், கெமிக்கல், சிவில், அதாவது சிஎஸ்பிஎஸ் கோர்ஸ் இருக்குது, சிஎஸ்சி இருக்குது, ஏஎம்எல் கோர்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் மெக்கட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப கொடுத்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்சோ போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும். இங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகேங்க, நம்ம அடுத்ததாக முக்கியமாக பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ஸ் 2024 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக 2024ல் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் சேலரியாக 54 lakhs per annum வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஆவரேஜ் சேலரியாக 5.2 LPA வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா 165+ கம்பெனிஸ் வந்து இது வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்சோ 850க்கு மேலே ஆஃபர்ஸ் வந்து 2024ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பிளேஸ்மெண்ட்ஸ் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 93% அப்படிங்கிறத காலேஜ் மூலியமாக அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஓகே, எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸுக்கு இந்த காலேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடிக்கு எது மாதிரியான கம்பெனிஸுங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாக்க தெரியும். ஐடியில் எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும், ஆல்சோ கோர் கம்பெனிஸாக எது மாதிரியான கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாக்க தெரியும். ஓகே, இங்கே எது மாதிரியான கட் ஆஃப் ரேஞ்செலாம் இருந்தால் நீங்கள் இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குறைஞ்சது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 185க்கு மேலே உங்களோட கட் ஆஃப் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து இந்த காலேஜில் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு நீங்கள் இது வந்து ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், பிசி ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் இந்த கேட்டகரியில் வருவாங்க. இப்போ எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்கன்னா குறைஞ்சது ஒரு 170 கட் ஆஃப் இருந்தாலும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கோர் சப்ஜெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, கோர் சப்ஜெக்ட்டுக்கு ஓப்பன் கேட்டகரி பிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சது 175க்கு மேலே 180க்கு மேலே உங்களோட கட் ஆஃப் இருந்தால் தான் கோர் சப்ஜெக்ட்ஸில் சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, கம்பெனிஸ் டாப் கம்பெனிஸ் லெவலில் எது மாதிரியான கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஃபீஷியலாகவே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு கம்பெனிஸோட ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் வந்து என்ன ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2024ல் பார்த்தீங்கன்னா மொத்தமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணதில் 1002. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ் ஆனது இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா 807. அதில் பிளேஸ் ஆனது 743 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டலாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இயருக்கும் வந்து இந்த டேட்டா பேஸில் போட்டிருக்கு. அதே மாதிரி சேலரி ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2024ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சேலரியாக 54 LPA கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியனாக உங்களுக்கு 4 வரைக்குமே, ஆவரேஜாக 4.8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லேக்ஸ் per annum வரைக்கும் கொடுத்துருக்காங்க 2024ல். அதே வந்து ஒவ்வொரு இயருக்கும் 2023ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வந்து மேக்ஸிமம் இருக்குது, மீடியன் எவ்வளோ அண்ட் தென் ஆவரேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத ஒவ்வொரு இயருக்குமே வந்து
பிரித்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் 2024 பார்த்தீங்க அப்படின்னா 92.1 ரேஞ்சில் பிளேஸ்மெண்ட்ஸும், ஆல்சோ 2023 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஞ்ச் 93.85 அதே மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் வந்து பர்டிகுலராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேங்க, உங்களுக்கு இங்கே மேனேஜ்மெண்ட் சீட்ஸுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அண்ட் கவுன்சிலிங்கில் சீட்ஸ் கிடைக்க என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.